வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ராமாவை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம் வாங்க. ட்ராமான்றது சொல்லே கிரேக்க மொழிலேருந்து வந்தது தான். இதோடைய மீனிங் என்னென்னா ஆக்ஷன். அதாவது ஒரு ஸ்டேஜில் ஆக்டர்ஸ் ஒரு நிகழ்வையோ இல்லை ஒரு கதாபாத்திரத்தையோ நடித்து காட்டுறது தான் ட்ராமா. இது இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனலாகவும் இருக்கலாம், கதையாகவும் இருக்கலாம், இல்லை நான் ஃபிக்ஷனலாகவும் இருக்கலாம். இதை ஏற்கனவே எழுதப்பட்ட வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறது தான் ட்ராமா. இந்த ட்ராமா நம்ம ஸ்டேஜில் செய்யலாம், சினிமாவில் செய்யலாம், இல்லை ரேடியோவில் கூட ட்ராமாஸ் நடக்கலாம். ட்ராமாஸை நம்ம பிளேஸ்னும் சொல்லுவோம். அதை எழுதுகிறவங்க பிளே ரைட்ஸ் இல்லைன்னா ட்ராமாட்டிஸ்ட்னு சொல்லுவோம். ட்ராமானாலே நமக்கு 2 ஐகானிக் மாஸ்க் தான் வரும். ஒன்று சிரிக்கிற முகம், இன்னொன்று அழுகிற முகம். இது 2 கிரேக்க ஆதி காலத்து மியூசிஸை சிம்பிளைஸ் பண்ணுறது தான். தலியான்ற மியூஸ் காமெடிக்கும், மெல்போமேன்ற மியூஸ் ட்ராஜடிக்கும். இதுதான் அழுகிற முகமும் சிரிக்கிற முகமும். இந்த ட்ராமாட்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் ஆடியன்ஸோடைய அந்த டென்ஷனையோ ஆன்டிசிபேஷனோ அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாவில் பார்த்திங்கன்னா டென்ஷனை வளர்த்து நம்ம கடைசியில் தான் ஒரு கிளைமேக்ஸ் மூலமாக எதிர்பார்த்ததோ இல்லை எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தோட கதையை முடிப்பாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த பிளே ரைட்ஸ்லாம் ஒரு ட்ராமாட்டிக் டென்ஷனை உருவாக்குறதுக்கு, இன்னும் அதிகப்படியாக்கிறதுக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் ஒரு தனியாக பேசுகிற மாதிரி ஒரு சாலிலோக்கியோ அசைட்ஸ் இந்த மாதிரிலாம் கூட ஆடியன்ஸை இன்னும் கூட என்டர்டெயின் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் ட்ராமா ஏன்ஷியன்ட் க்ரீஸில் தான் ஆரம்பிச்சது. அங்கே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த தெய்வ வழிபாடுகள் போது, செரிமனிஸ் போது அந்த ட்ராமாஸ்லாம் நடத்தப்பட்டுச்சு. க்ரீக் ட்ராமா அந்த கடவுளான டயனோசிஸ், இவங்க காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, ரெவல்ரி அண்ட் வைன், அந்த ஃபெஸ்டிவல்ஸில் தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்ட ஏன்ஷியன்ட் ரோம்லேயும் ரிலிஜியஸ் செரிமனிஸில் தான் ட்ராமா நடத்தப்பட்டது. இங்கிலீஷ் ட்ராமா சர்ச்சில் தான் ஆரம்பிச்சது. அவங்க பைபிள் ஸ்டோரிஸையும் மாரல் ஐடியாஸையும் மக்களுக்கு பரப்புறதுக்காக சர்ச்சில் ட்ராமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ராமா பிரபலமாச்சு. ட்ராமாவை சாதாரணமாக நம்ம காமெடி, ட்ராஜடி, ஃபாஸ்ட், ட்ராஜிக் காமெடின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். இதில் இன்னும் நிறைய பல வகையான ட்ராமாஸ் இருக்குது. ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பொய்டிக் ட்ராமான்னு இருக்குது. இது டைலாக் வேர்ஸ்லேயே இருக்கும், அதாவது கவிதை தன்மையோடு எழுதப்பட்டிருக்கும். இங்கிலீஷில் சாதாரணமாக பிளாங்க் வேர்ஸ்லேயும், ஃப்ரெஞ்சில் அலெக்சாண்ட்ரின், அதாவது இது ஒரு 12 சிலபிள் லைனு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்திங்கன்னா ரோமியோ அண்ட் ஜூலியட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது, ஜான் ரெடின் எழுதுனா ஆல் ஃபார் லவ், டிஎஸ் எலிட் எழுதுனா மர்டர் இன் தி கத்தீட்ரல், கிறிஸ்டோபர் ஃப்ரை எழுதுனா தி லேடி இஸ் நாட் ஃபார் பர்னிங், அப்புறம் ஆர்ச்சிபல்ட் மெக்லீஷ் எழுதுனா ஜேபி. அப்புறம் ஹெரோயிக் ட்ராமான்னு இருக்குது. இது இங்கிலீஷ் ரெஸ்டரேஷன் பீரியடில் ஹெரோயிக் கப்லெட்ஸ், அதாவது அயம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸு பேர்ஸில் ரைம் வரும், இதில் எழுதப்பட்டது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஜான் ரெடின் எழுதுனா த கான்க்வெஸ்ட் ஆஃப் கிரனடா, ராஜர் பாலியோட த பிளாக் பிரின்ஸ், நத்தினல் லீயோட த ரைவல் குயின்ஸு. அடுத்தது க்ளாசெட் ட்ராமான்னு இருக்குது. இதை ஒரு ட்ராமாட்டிக் ஃபார்மாக, டைலாக்காக, அந்த செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டைலாக்லேயே ஒரு ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸும் வரும். இதோட முக்கியமான க்ளாசெட் ட்ராமா என்னென்னா, இதில் நடிச்செல்லாம் காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஆத்தர் நின்று அவர் படிப்பார், ஆடியன்ஸ் உட்காந்து கேட்பாங்க. அவங்க மனக்கண்ணில் அந்த ட்ராமா அப்படியே தத்துரூபமாக தெரிகிற மாதிரி அவர் அந்த ஸ்டேஜை பற்றி, செட்டிங்ஸை பற்றி எல்லாமே எழுதியிருப்பார். இதுதான் க்ளாசெட் ட்ராமா. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மில்டனுடைய சாம்சன் அகாஸ்டினஸ், பைரனோட மேன்ஃப்ரெட், ஷெல்லிஸ் ப்ரொமெத்தியஸ் அவுன்பவுண்ட், அப்புறம் ஹார்டியோட த டைனஸ்ட். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.